நம்மளைத்தானே எதிர்க்கிறதானே போருக்கு வர சொல்லி நிறுத்தப்படுத்தி வீரசபதம் செய்திருக்கிறது. உறுப்பினர்கள் நான் பண்ணி குத்தி பங்கேற்று விட்டு உங்களை குத்தி குரலை மட்டும் விட்டு வந்து விடலாம். அண்ணா என்னமோ ஏதோ தெரியல, இந்த பன்றியாகப்பட்டது சங்கவள்ளி கொண்டாக எழுதி விட்டதுன்னு சொல்லி இதைய படிக்கணும்னா உடனே கத்தியா கையில் எடுத்து வீசியோ வளவடம் அதிகமான கோபத்துறை வீரத்தியாக வந்து நிற்கிறாய். அண்ணா இதுவரைக்கும் நான் வெற்றி கத்திக்கிறையாக்காம விட்டதில்லை. எனக்கு கத்தி இடருங்க. மனசிலேயே அடக்க வேண்டும், பொல்லாதவன் பொந்திலேயே அடக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் ஆசிர புத்தியும் அடங்கா முன்கோபமும் நம்மளுக்கு மனதிற்கு ஒரு சத்ருவாக போய்விடும். அதனாலே எதுவாக இருந்தாலும் நாம் பொறுமையாத்தான் செயல்பட வேண்டும். ஆனால் நாம் 3 பேராக அண்ணன் தம்பி 20 பேர்கள் நாம் தங்காவத்தியாக இருந்து கொண்டிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் அதாவது பின்னே வருவதே முன்னே சொற்பனம் என்று சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர் தங்காபத்திரி. தங்காவிடம் சொல்லாமல் நாம் ஒரு கணமும் போகக்கூடாது. என்ன எதுன்னு நாம தங்காபத்திரிடம் சொல்லி பின்புதாக நாம என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் சங்கரே. அப்படி சொல்லும் போது யாரு சொல்லுக்கும் தட்டாத நானே போக்கரி செங்கராகப்பட்டவரானே. அண்ணன் சொன்னாரே சொல்லித்தானே சொல்லுக்கு கட்டப்பட்டு அங்கே இடத்துல போய் உடனே சொல்ல வேண்டும். பண்ணி போர்க்களத்துக்கு தானே போய் பண்ணி குத்தியவர் வேணும்னா ஓடி ஓடியாந்தானா கோடகிடி ரங்காயி ரங்காயி சேரோ பிறந்தவளே ரங்காயி நீ செல்லோ பாடுண்டரங்கோ செல்லோ பாடுண்டரங்கோ ஏதோ மேலாட்டலைகளானே வந்திருந்து நம்மளுடைய நாட்களைகளான இழப்புகளை வாழைக்கு பக்கம் வந்து வைப்போரை காத்திருக்கிறேன், எல்லைக்கு பக்கம் வந்து எதிர்ப்போரை காத்திருக்கிறேன். ஒன்னு விளையாட்ட கொண்டார் சங்கர் வீரதீரம் ஐயானதாக இருந்தால் என்னோட படை போர்க்காலத்துக்குத்தானே போருக்கு வர சொல்லித்தானே வீரசபதத்தை இருட்டுப்படுத்திருக்கிறதம்மா. நான் பண்ணிய குத்தோணம் பங்குகாரி கும்பன குத்தோணம் வளநாட்டு நான் குருகாரி போய் வாங்கோ அண்ணா நீங்க போக விடு வாங்க அண்ணா எனக்கு வீரகந்தோ அண்ணா ஐயா அண்ணாவே ஐயன்னா கத்தியோ கையில இருக்க வீசியோ பரவலாக துடித்து கண்டோ சென்று
அண்ணா கண்ணிய குத்தோணும் வரங்கூறு போடணும் கொம்பளை குத்தோணும் கூறுகறி போடணும் அதே நான் வரங்கூறு நான் போய் கொம்பளை குத்தி வரணும் சொல்றீங்களா அண்ணா? ஆமா தங்கமே அண்ணா ஏய் அண்ணாவே இல்லைன்னா அண்ணா சின்னையா அண்ணன் உங்க மாட்டில்ல நீங்க கத்தி எடுத்து பண்ணி மேல் சண்டை ஊடு போடணும் கும்ப மேல் சண்டை கூரையில போடணும் அதையும் நான் வரமுடின்னு சொல்றீங்களா அண்ணா? தங்கமே அண்ணா நான் சொல்லி வரங்க இருங்க எம்முடப்பியா தங்காயி அது நம்ம சொன்ன கேளுங்கண்ணா அனவா சொன்ன கேளுங்கண்ணா நீங்க பாடி அது பாடியார பணியல்ல பாடியார பணிய அனது பாலியாரோ பண்ணி என்ன பாலியாரோ பண்ணி என்ன எவரு சினைய அனனி கோமணி என்ன அனனி கோல கொமரன கோல கொமரன அனது கோலகார கொம்பனன கோலகார கொம்பனன அனனி நீதி பாரிதா தங்காயி அண்ணா அனனி நீதி பரவம்ப ஏ பரப்பனல அனது நீட்டி படுத்தாளோ அனது நீலகிரி பர்வதம் போல் நீலகிரி பர்வதம்மா அனனி கோரிக்கை பாரிதா வேற காட்டுல கோரிடிவே பர்வதம் ஏறிக்கு மேல மரப்பே அனது கூறிக்கு படுத்தாளோ அனது
செய்கிறது தங்கவே அந்த உலக அரண்மனையிலே நானும் குருமாலே சாத்து வேணாம் குருமாலே சாத்து வேணும் தங்கவே வேறமா காடுக்கு நீங்க நீ என்று சொன்னால் நிதி உலகத்தாலே ஆட்சி விவகாரம் செய்து வரக்கூடிய வடநாட்டு சீமைகளை நிரலீட்டி நம்மளை ஆளுநர் என்றால் ஒரு வார்த்தை பேசியது கிடையாது சத்தியம் தராமல் செய்திருந்த மங்காமல் நித்தியம் மங்காமல் தான் ஆட்சி விவகாரம் செய்து வரும்போது கேவலம் இந்த பன்றியாகப்பட்டது நம்ம விட்ட வீரசமரம் விட்டு படுத்திருக்கிறதுன்னு சொன்னா நம்ம நாடு கிடைக்கின்றங்க நல்ல சாணவோ ஊரு கிடைக்கின்றங்க நம்மள உள்ள சாணவோ அதனால வெங்காயி நாங்க வன்னிய குத்தோணும் பங்குகரி கும்பன குத்தோணும் குருகரி நீங்க வீரமலக்காடு பண்ணி குத்தி பங்காளி போடணும் கொம்பனை குத்தி ஊரையில போடணும்னு சொல்றீங்களே வீரமலக்காடு போயிட்டா ஆகணுங்களா லட்சகால ஒரு ஓதம் அண்ணவாறு சாமிகள் பின் வைக்க போவதில்லை நாங்க பண்ணி குத்தி ஆகணும் அவ்வளவுதான் அப்படிங்களா அண்ணா நீங்க பண்ணீங்க என்ன பரிகார பண்ணி அது கொம்பனு என்ன அதை கொலகார கொம்பன் வாண்டாங்க அண்ணா வீரமலக்காடு போகாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லும் போது பங்கா பத்தனி